தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை பகுதிகளில் நல்லா கட்டுக்கோங்க, ஒரு சில பெண்கள் நீளமாக துணியை உடல் முழுவதும் சுற்றி அணிந்து வருவதால் ஆராய்ச்சியில் அதற்கு பெயர் புடவை எனப்படும் ஒரு வகையான ஆடை என கண்டறியப்பட்டது. என்ன பண்றது பாத்தீங்களா, சென்னை கோயம்புத்தூர் சைட்ல திடீர்னு நீளமா ஏதோ ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அத நம்ம மக்கள் விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்கு அது பேர் புடவைன்ட்டு. புடவை அது அந்த ஊர்ல கெட்டதே கிடையாது, ஒரு சில பேரும் அதை கெட்டுறாங்க. என்னத்த சொல்ல, நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இது கேட்டீங்களா, 2026 ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு 5 லட்சம் அபராதமும் மற்றும் தூக்கு தண்டனை அளித்து 2 மாதம் கழித்து விடுவிக்கப்படுவார்கள் என நீதிமன்றம் அறிவிப்பு. ஆணும் பெண்ணு திருமணம் பண்ணக்கூடாதுல, அது அப்படின்னு சட்டம் இருக்கும். இப்ப கொண்டு வர போறாங்க 2026 ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா தடை, ஒண்ணு ஆணும் பண்ணணும் இல்ல பெண்ணு பண்ணணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல.